மாரீசன் உயிர் விடும்போது ராமனுடைய குரலை போன்று மாற்றிக்கொண்டு, ஹே லட்சுமணா, ஹே சீதா என்று அலறியபடியே உயிரை விட்டான். சீதை பர்ணசாலையில் இருந்தாலும் அவளுக்கு அந்த குரல் கேட்டது. அவள் அதனால் வேர்த்து வெலவெலத்து போய், லட்சுமணா, உன் அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்தேன நினைக்கிறேன், நீ சீக்கிரம் போய் பார் என்று லட்சுமணனை அங்கிருந்து போய் பார்த்து வரும்படி வேண்டினாள். தேவி, இது அந்த மாயமானுடைய குரல். என் சகோதரனை வெல்பவர் இந்த பூமியில் எங்கும் கிடையாது. ஆகவே கவலை வேண்டாம் என்றான் லட்சுமணன். இப்படி சொன்னதும் அவளுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்தது. லட்சுமணா, நான் சொல்வதை கேள். நீ உடனே ஓடிச் சென்று உன் அண்ணனுக்கு என்ன நேர்ந்தது என்று பார் என ஆவேசமாக கூறினாள். சீதையை பர்ணசாலையில் தனியே விட்டுவிட்டு தன் அண்ணனை தேடிச் சென்றான் லட்சுமணன். அந்த சமயம் பஞ்சவடியில் ராவணன் ஏற்கனவே வந்து பதுங்கியிருந்தான். ஒரு சந்நியாசியாய் பர்ணசாலைக்கு வந்து பிச்சை கேட்டான். சீதை பிச்சை போட வந்தாள். அப்படியே அவளை கவர்ந்து கொண்டு விமானத்தில் ஏறி பறந்து போனான் ராவணன். பறக்கும் ஆகாய வீதியில் பறவைகளின் அரசனான ஜடாயு வந்து எதிர்த்தான். அடாத செயலுக்கு அழிவு காலம் வந்து சேரும் என்று சொல்லிவிட்டு அவன் ராவணனை தாக்கினான். ராவணனோ ஜடாயுவை அடித்து பலமான காயங்களை ஏற்படுத்திவிட்டு அவனை கீழே தள்ளிவிட்டு நேரே இலங்கைக்கு போனான். மாரீசனை கொன்ற ராமன் பர்ணசாலைக்கு திரும்பினார். அங்கு வரும் வழியில் லட்சுமணன் தங்களுக்கு ஏதோ ஆபத்து என பார்த்து வரும்படி சீதாதேவி என்னை அனுப்பினார் என ராமனிடம் சொன்னான். இருவரும் பெருத்த கலக்கமுற்று பர்ணசாலைக்கு திரும்பினார்கள். அங்கு சீதை இல்லாததைக் கண்டு கலக்கமுற்றனர். இருவரும் சீதையை வனாந்தரம் முழுவதும் தேடிக்கொண்டிருந்தனர். அப்போது பலத்த காயங்களுடன் ஜடாயு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதைக் கண்டனர். ஜடாயுவை தன் மடியில் கிடத்தினார் ஸ்ரீராமர். ராவணன் சீதையை கடத்திச் சென்றதை அறிவித்துவிட்டு உயிர் நீத்தான் ஜடாயு. ஜடாயுவுக்கு ஈமச்சடங்குகளை எல்லாம் செய்துவிட்டு ராமனும் லட்சுமணனும் அங்கிருந்து கிளம்பினார்கள். கபந்தன் என்ற ஓர் அரக்கன் அவர்களை இடைமறித்தான். அவனோ பிறப்பால் அரக்கன் கிடையாது. சாபத்தின் காரணமாக அவன் அரக்கனாக திரிந்தான். அவனை அவர்கள் வதம் செய்யவே சாப விமோசனம் பெற்றான். சாப விமோசனமானதும் அவன் உடல் தேஜோமயமாக திகழ்ந்தது. அந்த ஒளிமிகுந்த உடலுடன் அவர்களை வலம் வந்து வணங்கி அவர்களை சபரியிடம் போகுமாறு வேண்டினான்.